அரசியமைப்பு சட்டத்தில் இந்தியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்பதற்காக மற்ற மொழியை வளர்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அட்டவணை மொழியாக இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தான் அந்த சலுகைகளை உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் மாற்றாந்தை மனப்பான்போடு குறிப்பாக மோடி அரசு பொறுப்பேற்றவுடன் சமஸ்கிருத மொழிக்கென்று ஏறத்தாழ 12,000-13,000 கோடி ஒதுக்கி கொடுத்தது. ஆனால் தமிழுக்கு வெறும் 600 கோடியை கூட ஒதுக்காமல், அந்த பணத்தை கூட சரியாக செலவிடாமல் இங்கே இருக்கக்கூடிய செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு கொடுத்த பணத்தை கூட மீண்டும் திரும்பப்பட்டிருக்கிறார்கள். இது எங்களை கோபத்துக்கு உள்ளாக்குற நிகழ்ச்சி. தமிழர்களை, தெலுங்கர்களை, கன்னடர்களை, மலையாளிகளை, தமிழ் பேசாத எங்களுடைய மொழிக்கு, மாநில மொழிக்கென்று நிதியை ஒதுக்காமல், அட்டவணை மொழிக்கு நிதியை ஒதுக்காமல் இந்திக்கு மட்டுமே கோடிகளை கொட்டி கொடுப்பது என்பது தென்னிந்திய மக்களை அது புறக்கணிக்கிற செயல். அதுவும் நீங்கள் கல்வி மொழியாக இந்தி ஏற்றுக்கொண்டால்தான், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் குழந்தைகளுக்கு காலை உணவு அருந்துகிற ஏழைப்பாளைகள் படிக்கிற அரசு பள்ளி குழந்தைகளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய சாமானியர் படிக்கிற அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வர வேண்டிய 35,000 கோடியை நீங்கள் 3 மொழி ஏற்றுக்கொண்டால், இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும் என்று மோடி அரசாங்கம் ஒரு பாசிச உணர்வு இருக்கிறது. அதனால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் இந்தியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால், இந்தியில் எந்த அறிவியல் உணர்வும் இல்லை, இந்தி படித்தால் வேலை கிடைக்குங்கிற உத்தரவாதம் இல்லை, இந்தி படித்தால் உலகம் முழுக்க போக முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எங்கள் மீது இந்தியை திரிக்காதீர்கள், எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், எங்கள் நிதியை, நாங்கள் வரியாய் கொடுத்த நிதியை கொடுங்கள் என்று நாங்கள் போராடியிருக்கோம். எங்கள் முதல்வர் போராட்டம் உறுதியாக வெல்லும். எங்கள் முதல்வர் போராட்டத்திற்கு வெற்றி வாய்ப்பு முகமாகத்தான் கேரளாவுடைய முதலமைச்சர் மரியாதைக்கு பினராயி விஜயன் அவர்களும், கர்நாடகத்துடைய முதலமைச்சர்கள் சித்தாராமையா அவர்களும், ஏன் மராட்டியத்துடைய இயக்கங்கள் கூட இப்போது எங்கள் முதலமைச்சருடைய கருத்துக்கு வலுச்சேர்த்திருக்கிறது. வட இந்திய தலைவர்கள், குறிப்பாக பீகார், யூபியில் இருக்கக்கூடிய போஜ், அங்கே இருக்கக்கூடிய மைதியை பேசுகிற மக்கள், கனோஜை பேசுகிற மக்கள், அங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் எல்லாம் இப்போது எங்கள் முதலமைச்சரை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் முதலமைச்சர் அவர்கள் பற்ற வைத்த தீ வட இந்தியாவிற்கும் பரவி இருக்கிறது.